ஜெய் சாய்ராம். அவரோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்புறம் முருகனுக்கு செய்யப்படும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆறாக செய்வது நம் வேண்டுதல்களை எளிதாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு வழிமுறை தான். கார்த்திகை மாதத்துல வளர்ப்பறை வரக்கூடிய மகா சஷ்டி விரத நாளில் 6 நாட்கள் தொடர்ந்து விரதத்தை கடைப்பிடிப்பது வழக்கம். இந்த நாட்கள்ல முருகனின் மந்திரங்களையும் உச்சரித்து முருகனை நினைத்து உண்ணாமல் விரதம் இருந்து குழந்தைக்காக பெண்கள் வழிபாடு செய்வது வழக்கம்.
சஷ்டி நாட்கள்ல மட்டும் இல்லாம பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருந்து முருகனுடைய திருவிளையாடல்களை படித்து திருப்புகழ் பாடி கவசம் பாராயணம் செய்பவர்களுக்கு, முறையாக விரதம் இருக்கிறவங்களுக்கும் அல்ல அல்ல குறையாத செல்வங்களை வாரி வழங்குவாராம். குறிப்பா குழந்தை பேரு உண்டாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல முருக படத்தை வச்சு அவருக்கு 6 விதமான நெய்வேத்தியங்கள் படைச்சு 6 புதிய அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றி மனதார முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வந்தா வேண்டிய வரம் கண்டிப்பா வேண்டியபடி நமக்கு கிடைக்கும். சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை உடையவங்களுக்கு செவ்வாய் பகவானோட அருள் தேவை இல்லையா? செவ்வாய் காரகத்துக்கும் பெற்ற வீடு பேரு அமைய அவருடைய அதிபதியாக விளங்கும் முருகனை நாம வழிபாடு செய்யணும். முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகள் செவ்வாய் தோறும் ஏற்றி மனதார பிரார்த்தனை செஞ்சு வர்றவங்களுக்கு விரைவிலேயே சொந்த வீடு கட்டும் யோகம் கண்டிப்பா கிடைக்கும். சாதாரணமாக எல்லோருடைய வீடுகளிலும் முருகப்பெருமானுடைய படம் நிச்சயமா இருக்கும். அந்த படத்திற்கு தம்பதியராக சேர்ந்து மாலை போட்டு புதிய 6 அகல் விளக்குல தீபம் ஏற்றி முருகன் மந்திரங்களை உச்சரித்து ஒன்றாக பூஜை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா அவர்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு கண்டிப்பா மன ஒற்றுமை நிச்சயம் ஏற்படும். நல்லபடியா வாழலாம். கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட ஒரு முறை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பா கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்க. வளர்ப்பிறை தேய்பிறை ஆகிய 2 சஷ்டி திதிகள்ல முருகனை இந்த மாதிரி வழிபட்டு வர எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறும். அது மட்டும் இல்லாம அடிக்கடி முருகர் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செஞ்சு வர்றவங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த கலியுகத்துல காக்கும் கடவுளாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் இந்த முருகனுக்கு பழனி என்றால் தான் மிகவும் விருப்பமா. அறுபடை வீடுகளில் பழனி இருக்கும் நவபாஷண சிலை இன்றும் இருக்கு. அது ரொம்ப வியக்க வைக்கிற ஒரு அதிசயம். எனவே வாரந்தோறும் முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட அனைத்து ஆசைகளும் முருகப்பெருமான் பூர்த்தி செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போல ஆன்மீக பதிவுகள் நான் எப்போவுமே உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.